நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம். சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் கிறிஸ்துவுக்குள் கடந்து வருவோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய வார்த்தைகளை நாங்கள் நன்றாக பொறுமையாக படிப்போம். 27ஆம் வசனத்திலிருந்து படியுங்கோ. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். எப்படி கர்த்தருக்கு பயப்படுறது ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் தெரியுமோ? கர்த்தருக்கு நாங்கள் பயப்படும்போது பாவங்கள், தீமைகள், தீய செயல்கள் அத்தனையும் நாங்கள் எங்களிடத்திலிருந்து ஒதுக்கி போடுவோம். ஆனபடியினால் எங்கள் வருஷங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். துன்மார்க்கருடைய அகழ்ச்சியோ அழியும். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். அக்கிரமம் அக்கிரமம்னா என்னன்னு தெரியுமா? உணவுகளை வீணடிக்கிறது, பூசைகள் பலிகள் என்ற பேரில் கொண்டு போய் கொட்டி சிந்தி தெரியும் அது நாசமாக போகுது. ஏதோ ஒரு சக்தி அதற்கு நாங்கள் இதுகளை கொட்டுகிறோம். கடவுளுடைய சத்தத்துக்கோ செவியை நாங்கள் அடைத்து கொண்டோம். வாயில்லா ஜீவன்களை கொடூரப்படுத்தி பலிகள் கொடுத்து நாங்கள் பழக்குகிறோம். அது அடங்காது என்று தெரிந்து, சாத்தான் ஆகப்பட்டது அடங்காது என்று தெரிந்து நரபலிகளும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். உலகத்தாரை நான் சொல்லுகிறேன். உலகத்தில் தான் நாங்களும் இருக்கிறோம். எந்த எந்த தோம்பிலிருந்து நாங்கள் இன்று வரை வளர்ந்து பூமியில் பிறந்து வளர்ந்து வந்திருக்கிறோம். இந்த ஆச்சாரங்கள், இந்த நடை உடைகள் எல்லாமே அக்கிரம வழிகள் இல்லையா? நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். திரும்பவும் வாசிப்பது நாங்கள் எப்பவும் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் அடிக்கடி பிரட்டி படிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேணும். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா, ஆமேன். மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போகும். இந்த மாறுபாடுள்ள நாவை பற்றி ஒரு சிந்திப்போமா? எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாகவே கதைக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஒரு தீய சொல்லை வார்த்தையில் கதைக்கும்போது சேர்த்து சொல்றது. எப்பவும் எரிச்சலோடு மன அழுத்தங்களோடே இருப்பது. அதெல்லாம் தெரிவு செய்யப்பட்டது. நான் அப்படித்தான் வாழுவேன். இன்று முழுவதும் நான் எரிச்சல் உள்ளவனாக இருக்க போகிறேன். இன்று முழுவதிலும், இன்றைய நாள் முழுவதிலும் தீய வார்த்தைகள் என் வாயில் இருக்கும். யார் என்ன கேட்டாலும் எதிர்மறையாக ஒன்றை சொல்லுவேன். இதை பற்றி சற்று சிந்தித்து பார்க்கவும். அதே மனிதனால் விழித்தெழுந்து மனம் திரும்பி தர்மமான வார்த்தைகளை, ஞானமான வார்த்தைகளை அவனால் பேச முடியும். அதுக்குத்தான் பேர் மனம் திரும்புதல், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல். யாரும் வந்து உங்கள் தலைகளில் வைத்து உங்கள் கழுத்துகளை போட்டு அமர்த்தி உங்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளண்டு கத்த வேண்டியதில்லை. இருந்த இடத்தில் இப்போவே இத்தருணமே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுடைய திருரத்தம் நெற்றிகளில் தெளிக்கப்படாமல், மனம் திரும்புதலுக்கும் பொறுமைக்கும் ஆளாகப்படாமல் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது. பிசாசின் தொல்லைகள், அந்தகார கட்டுகள், கிரியைகள் எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றி போட்டு பரிசுத்தாவியின் பிள்ளைகளாக, உத்தமர்களாக, சமாதானத்தின் வழியை தேடினவர்களாக கடந்து செல்வோமாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். நான் உங்கள் அனைவரையும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமேன். சகோதரி எவாஞ்சலின்.